எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டார் கேஸ் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் டிசைனில் கடைசி லீட் பண்ணுற வீடியோ வந்து போட்டிருக்க போன வீடியோ, அது மேலே லிங்க் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எப்படி செய்யறது அந்த வந்து இந்த வீடியோ ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வீடியோட தம்ப்லைன். அதுக்கப்புறமா வீடியோட அவுட்புட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன வுட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டீக் வுட். இதை தான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார் கேஸ் டிசைனில் போட போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பெருசாக காட்டல, ஏன்னா அவுட்புட் முன்னாடியே காமிச்சா அது நல்லா இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார் கேஸ் ஹேண்டில் செய்ய போகிறோம். பட் இது பார்த்தீங்கன்னா சின்ன மாடலில் இருக்குது. இதேமாரி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ் ஹேண்டில் வரும் தெரியுமா, இந்தமாரி ஹேண்டில் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் கேஸ் ஹேண்டிலே கொஞ்சம் காஸ்ட்லியான டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றின வீடியோ வந்து மேலே லிங்க்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வீடியோ, அது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 1 year ஆகிட்டு இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். ஆனால் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் கேஸ் போடணும் தெரியுமா, அந்த டிசைன் அது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்க ரேட்டு தான் இந்த ஸ்டார் கேஸ் டிசைன்லாம். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான இது. இந்தமாரி மாடல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார் கேஸ் டிசைன் செய்ய போகிறோம். இது என்னால் முடிஞ்ச வரை ட்ராப் பண்ணி வீடியோ ஷார்ட்டாக போட்டிருக்கேன். அது முன்னாடி வந்து பிட்டை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 பக்கம் விட்டு பிளேனிங் பண்ணிட்டு அதுக்கு தேவையான பிட் எடுத்து மிஷினில் மாட்டிட்டு என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் கிட்டே இருக்க ஹேண்டில் பிடிக்கும் தெரியுமா, அந்த கை கிரிப் தான் போட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பிட்டு இருக்குது. அந்த பிட்டை வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து உட்டை புஷ் பண்ண போல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரவுண்ட் அந்த மாதிரி ஒரு கர்வ் மாரி வந்து ஒரு பல்ல மாரி வரும், ஒரு மாரி பா ஷேப்போ இல்லை ஒரு ஷேப்பில் வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ் ஹேண்டில்லாம் பிடிப்பாங்க தெரியுமா, ரவுண்ட் மேலே ரவுண்ட் வந்துட்டு அந்த கிரிப்பு பிடிக்கிறதுக்கான இது டிசைன் தான் இப்போ போட்டுன்னு இருக்கும். பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது போட போகிறோம். ஆஃப் ரவுண்ட் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து காடி போட வேண்டியது. இந்த காடி வந்து எதுக்கு வருதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃப் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொட்டையாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம கைப்பிடி வந்து கையில் இடிவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா கிரிப்புக்கு அவ்வளோ இருக்காது. இதே ஒரு ஆஃப் ரவுண்டில் இருந்துச்சா பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்டில் பிடிக்கும், வாட்டம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு மொத்த சைடில் 2 சைடு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நார்மலாக பார்க்குறது ஏதோ ஒரு காடி ஏற்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடியா வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு 2ம் டிசைன் போட்டாச்சு. இதுக்கடுத்து போகிற டிசைன் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரவுண்ட் டிசைன். அதாவது என்ன, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிட்டு இருக்குது. ஒரு பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாக சேர்த்து ஒரு பிட்டு வரும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிட்டு போடணும். முதல்ல ஒரு பிட்டு போட்டு ஒரு டிசைன் பண்ணால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரவுண்ட் பிட்டு இருக்குது தெரியுமா, இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா அந்த டாப் பொசிஷன் இருக்குது தெரியுமா, ஸ்கொயர் மாரி இது மாதிரி டாப் பொசிஷன், அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா பெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான கேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓவலாக இருக்கிற மாரி தான் நாங்கள் ஷேப் போட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மரத்தோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆஃப் ரவுண்ட் வர மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எழுப்பி வச்சு மேலே தேய்ச்சல அந்த லைட்டாக ஒரு கோடு மாரி வரும், அந்த கோடு வந்து போயிடும். அது எல்லாமே இது பண்ணிட்டு ஃபைனல் டச்சில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரெயில், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸ் அந்த படிக்கட்டு ஏறும்போது அந்த பிடிச்சி நேரம் வந்துருமா வுட்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் பழைய காலத்தில் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ வரதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக வந்து பழைய காலத்து பீஸை தான் என்ன பண்ணுறேன் ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக டிசைன் போடுறாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் கடசல் டிசைனும் போட்டால் அதேமாதிரி வந்து ஸ்டார் கேஸ் இந்த ஹேண்டில் திரும்ப இதுவும் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பிடிக்கிறது மாதிரி கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் மெமரி ஷீட் வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பாலிஷ் போட்டுலாம் பக்காவாயிடும். இதுக்கடுத்த மெயின் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து கம்பி இல்லை வந்து வுட்டு எதனா வைப்பாங்க, கடைசி டிசைன் எதனா வைப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போனால் காடி போடணும். அந்த காடி டிசைன் பிட் டைப் நம்ம பாட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா சின்ன காடி சைஸாக இருக்குது, அங்கே பார்த்தா பெரிய டிசைனாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிவர்ஸில் போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து சென்டராக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து டிசைன் போடுவோம். அதுக்கடுத்து வந்து வுட்டை திருப்பி இன்னொரு சைடு டிசைன் போடணும்னா நம்மளுக்கு கரெக்டான அந்த பெரிய அளவு வருதுமா அந்த உள்ள காடி சைஸ், அது நம்மளுக்கு வந்து கிளியராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சின்னதாக காடி டிசைன் போகுது. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வுட் அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணும்போது திருப்பி போடணும்னா பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக சமமாக வந்துடும். அதுதான் நீங்கள் அடுத்த பொசிஷனில் பார்க்க போகிறீங்க. திருப்பி
டக்குன்னு போட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோதாங்க. சமமாக இருக்கும் டிசைன். அந்த சைடு ஒரே சைஸ் வரும், இந்த சைஸ் ஒரே சைஸ் வரும். அந்த அளவு தான் கேஜ் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸு கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேர் கேஸை பற்றி கடைசி டிசைன் ஆல்ரெடி இன்னொரு பழைய வீடியோ இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மேலே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க கொடுத்த அளவு பீஸோடு வச்சு பார்த்தாச்சு. ஓகே, பக்கவாக இருக்குது அந்த காடி டிசைன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த சின்ன பீஸு, பட் ஆனால் வந்து அவுட்ரு அந்த இந்த போர்ஷன் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக தான் அந்த அளவு மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவுட்புட் பார்த்துருவோம். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. இதில் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 பிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப் ரவுண்ட் பிட்டு ஒன்று, அடுத்து வந்து காடி பிட்டு ஒன்று, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேஸுக்கு தனியாக ஒரு பிட்டு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் இது யூஸ் பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா ஒரே பிட்டு ஒன்று வருது. அந்த ஒரே பிட்டில் என்ன பண்ணலாம் பார்த்தா ஸ்டார் கேஸ் ஃபுல் டிசைன் போடலாம். பட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வுட்டு சைஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு மட்டும் தான் நம்மளால் போட முடியும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா எல்லாமே செப்பரேட்டாக போடுறோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கடைசி டிசைன் பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அது கரெக்ட் ஏன் வளர்றேன் செப்பரேட் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வாசக்கால் டிசைனை பற்றின வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மழை டைம்னால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜாப் எதுவும் வரல. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக வீடியோ என்னால் கண்டினியூவாக போட முடியல. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்காலி லெக் எப்படி கட் பண்ணுற இந்த வீடியோ ஜிக்ஸாக்ல அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.